சாவகச்சேரி சௌக்கியம், சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சோலைகள் சௌக்கியம், யாழ்ப்பாணம் சௌக்கியம், புத்தூர் சௌக்கியம், எல்லாம் சௌக்கியம் என்று சொன்னாயே வைரமுத்து, எங்கள் ஊர் காற்று சௌக்கியமா என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. இல்லை, காற்று மட்டும் சௌக்கியம் இல்லை. தமிழ் என்று சொன்னவுடன் விசிலடிக்கிற கூட்டம் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறது என்பது யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு கைதட்டாமல் எந்த மண்ணில் கைதட்டுவார்? நீங்கள் வாழ்க. யாழ்ப்பாணம் வருகிறேன் என்று சொன்னவுடன் என் நாடி நரம்புகள் மெல்ல சிரிக்க தொடங்கும். என் மனசுக்குள் ஒரு பரவசமும் கண்ணீரும் பரவும். என் விரல்கள் மென்மையாக நடுங்கும். என் பாதங்கள் மெல்ல பரவசப்படும். இந்த மண்ணில் இறங்குகிற போதும், இந்த காற்றை சுவாசிக்கிற போதும் இது வரலாற்று மண் என்று தெரியும். உண்மையை சொல்லுகிறேன். தோண்டுகிறார்கள், தோண்டுகிறார்கள். எங்கள் ஊரில் கீழடியை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணம் மண்ணை தோண்டினால் ஒட்டுமொத்த தமிழனின் வீரமே கண்டெடுக்கப்படும், தமிழனின் தியாகம் கண்டெடுக்கப்படும். அதற்கு இந்த மண்ணே சாட்சி. வாழ்க தமிழர்கள், வெறுக ஈழம். செல்போனை அடக்க முடிந்த அம்மா உன்னால், இதயத்தை திறந்து வைக்க முடிந்த அம்மா உன்னால், ஒரு குழந்தையின் வாயை அடக்க முடியவில்லை என்றார். இதை கேட்டுட்டு ரஜினி ஆறு சொல்றது எப்படி பிரமாதம். இத நாளைக்கு என்னுடைய அறிமுக பாட்டுல இதை சேர்த்துட முடியுமா? தூண்டி விடுதல். காதலிக்கு கூட நீங்கள் தொடுகிற போது அவள் உணர்ச்சியை தூண்டவில்லை என்றால் காதல் செத்து போகும். ரியாக்ஷன். காதலுக்கு ஒரே ஒருவர் மட்டும் தலையாட்டுகிறார். அனுபவத்தை அவர் தலையாட்டலில் இருந்து நான் பார்க்கிறேன். பேச்சுக்கு உண்மையான விமர்சகர் ஒரு குழந்தை என்பதை நான் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பிள்ளை அழுவதை விடவா வைரமுத்துவின் பேச்சு என்று அந்த அம்மையார் பேசுவதுதான் நாகரிகம். அந்த அம்மையார் அப்படி நடந்து கொள்வதுதான் தாய்மை. வைரமுத்துவை விட தாய்மை ஒன்றும் சின்னதல்ல. தாய்மை விட வைரமுத்து பெரியவரும் அல்ல. தாய்மை வாழ்க. ஏன் வாழ்க என்று சொன்னேன் தெரியுமா? தாய்மை தனிமைப்படுத்தி விட்டது என்று சொன்னார். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது. இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கணவனை எதுவரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? மனைவி சொல்றத அப்புறம் 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 கேட்டுக்கிட்டு வரைக்கும் தான். உங்களை பார்த்தால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதிகம் பேசினால் பசிதாங்க மாட்டார்கள் எங்கள் தமிழர்கள் என்றும் எனக்கு காதல் ஒரு செய்தி சொல்கிறது. பசி வந்த போதே இவ்வளவு கைதட்டுகிறீர்களே, சாப்பிட்டு முடித்தால் எவ்வளவு கைதட்டுவீர்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். பாஸ்கரன் கந்தையா அவர்களே, நீங்கள் ரொம்ப தெளிவான ஆடு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுகிறவர். அதில் ஆற்றுல போட்டாலுமே கூட ஏன் அளந்து போடுவீங்கன்னா, ஆற்றில் நீர் ஓடும் போது போட மாட்டீர்கள். ஆற்று தண்ணீர் வற்றி போய் வண்டல் மண் சேர்ந்தால்தான் ஆற்றில் விதைப்பீர்கள். இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். ஐஸ்வர்யா ராய்க்கு இந்த பாட்டை நான் வச்சேன். ஏன் தெரியுமா? ஒரு மாவீரனின் பெயரை, ஒரு மாவீரனின் தியாகத்தை, ஒரு மாவீரனின் உணர்ச்சியை, அவனுடைய போராட்ட குணத்தை, போர்க்குணத்தை மட்டும் தலைப்பாக கொண்டு மில்லர் தமிழ் இனத்துக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பி மில்லருக்கு என் வாழ்த்துக்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எங்களை எல்லாம் ஈழத் திருமண்ணுக்கு அழைத்து அன்பும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஈழத்து தமிழ் திரைப்படத்தை
கரையாக்கம் செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் பாஸ்கரன் கந்தையா அவர்களே, என் அருமை சகோதரர் வசந்தபவன் ரவி அவர்களே, கல்வியாளர்களே, கலையாளர்களே, பெருமைக்குரிய சகோதரர்களே, ஊடக உறவுகளே, தயாரிப்பாளர் தேனப்பன், நடிகர் ரஞ்சித், இயக்குனர் பாண்டிராஜ், இயக்குனர் நித்திலன், இயக்குனர் நடிகர் சிங்கம் புலி போன்ற அருமை கலைஞர்களே, பெருந்திரளாக இங்கே வந்து கூடியிருக்கும் என் உதிரத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், எனக்காக சில நிமிடங்கள் உங்கள் கைபேசிகளை அணைத்து விட முடியுமா? உங்கள் இதயத்தை மட்டும் திறந்து வைத்துக் கொள்ள முடியுமா? உங்கள் காதுகளை என் உதடுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காத்திருக்க செய்ய முடியுமா? உங்கள் கண்களும் எனது கண்களும் ஒரே புள்ளியில் சந்தித்துக் கொள்ளுமா? நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ஓர் அத்வைத நிலையை உருவாக்குமா என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பாஸ்கரன் கந்தையா அவர்களை பாராட்டுகிறேன். இந்த சொற்களை நான் எண்ணியே சொல்கிறேன். பாஸ்கரன் கந்தையாவை பாராட்டுகிறேன் என்றால் மில்லர் என்ற திரைப்படத்தை கொண்டாடப் போகிறாரே அதற்காக அல்ல. இன்றைக்கு ஓர் 560 பேர்களை இந்த ஒரே கூரையின் கீழ் கொண்டு குவித்திருக்கிறாரே அதற்காக அல்ல. இத்தனை அறிவார்ந்த பெருமக்களை அறிமுகம் செய்து கொள்ளும் வாய்ப்புக்காக அல்ல. நான் அவரை பாராட்டுவதெல்லாம் எந்த மண்ணுக்கு சென்றாலும் சொந்த மண்ணை மறவாத உங்களுடைய தாய்மண்ணின் பற்றுக்காக, அந்த அன்புக்காக ஈழ மண்ணை, தாய் மண்ணை, ஈழத் தமிழர்களை, உறவுகளை மறந்து விடாமல் நான் பெற்ற இன்பம் பெருக என் தாயகம் என்று உணர்வோடு இந்த மண்ணுக்கே வந்து எத்தனையோ நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக உங்கள் முதலீடுகளை 2 வழியாக செய்கிறீர்கள். ஒன்று, கடனியிலே முதலீடு செய்தீர்கள். இன்னொன்று, கலையிலே முதலீடு செய்திருக்கிறீர்கள். இந்த 2 முதலீடும் பல்கி பெருக வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இந்த மண்ணிலே, யாழ்ப்பாணம் என்ற திருமண்ணிலே, அள்ளி திண்ண வேண்டிய மண்ணிலே தோண்டி பார்த்தால் கண்ணீரும் ரத்தமும் இன்னும் மூடிக்கொண்டிருக்கிற மண்ணிலே, இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டி பார்த்தால் எங்கள் மூதாதையரின் எலும்பு கூடுகள் கிடக்கிற மண்ணிலே, காற்றை கேட்டால் தியாகங்கள் பேசுகிற மண்ணிலே, பனைமரங்களை கேட்டால் எங்கள் உயிர் தியாகங்களை உச்சரித்து பேசுகிற பனைமரங்கள் வாழுகிற மண்ணிலே நின்று கொண்டு பேசுகிறேன். இந்த மண்ணில் 3.5 லட்சம் தமிழர்கள் மட்டும் இருக்கிறீர்கள். யாழ்ப்பாணம் மண்ணில் இந்த மண்ணை விட்டு வெளியே போனவர்கள் 15 லட்சம் தமிழர்கள். இந்த யாழ்ப்பாணம் மண்ணை மட்டுமல்ல, இந்த இலங்கை மண்ணிலிருந்து வெளியே போன மொத்த தமிழர்களின் எண்ணிக்கை ஒரு 15 லட்சம். இங்கே வாழுகிற தமிழர்களின் எண்ணிக்கை 3.5 லட்சம். இந்த 15 லட்சம் தமிழர்களில் எத்தனை சதவிகிதம் தாய் மண்ணுக்கு திரும்பி வந்து வாழுவதற்கு சிந்தை தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால் 1 விழுக்காடு என்று பதில் வருகிறது. 1 விழுக்காடு மக்கள் மட்டுமே திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ள இந்த திருமண்ணில் என் வாழ்வு, என் வளம், என் உடல், பொருள், ஆவி, கலை, காதல்,
எல்லாவற்றையும் இந்த மண்ணுக்கே தாய் மண்ணுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று இங்கேயே வந்து குடியிருக்கிற பாஸ்கரன் கந்தையாவை நீங்கள் கரவொலி செய்து பாராட்டி தமிழர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு வரவேற்க வேண்டும். உலகத்தில் வாழுகிற ஈழத்தமிழ் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, உங்களோடு உரையாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் மண்ணில் நான் இருக்கிறேன். நமது மண் என்று சொல்லுவதற்கு வரலாறு இடமளித்தாலும் கூட உங்கள் மண் என்று சொல்வதற்குத்தான் பூகோளம் எனக்கு அனுமதித்திருக்கிறது. பூகோள சொல்லாக்கத்தின்படி தமிழர்களே, உங்கள் மண்ணில் யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டு உங்களோடு உரையாடுகிறேன். சௌக்கியம், யாழ்ப்பாணம் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து தென்னை மரங்கள் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து பனை மரங்கள் சௌக்கியம், சாவகச்சேரி சௌக்கியம், சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சோலைகள் சௌக்கியம், புத்தூர் சௌக்கியம், புத்தூரில் பறக்கிற பறவைகள் சௌக்கியம், இன்னும் சொல்ல போனால் பருத்தித்துறை சௌக்கியம், பருத்தித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் சௌக்கியம், உங்கள் வேப்ப மரங்கள் சௌக்கியம், நீங்கள் ஓடி ஆடிய வீதிகள் சௌக்கியம், உங்கள் பள்ளிக்கூடங்கள் சௌக்கியம், இன்னும் நீங்கள் விட்டு வைத்திருக்கிற மூதாதைகள் எல்லாம் சௌக்கியம். நீங்கள் நலமா என்று கேட்கத்தான் யாழ்ப்பாண மண்ணிலிருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, எல்லாம் சௌக்கியம் என்று சொன்னாயே வைரமுத்து, எங்கள் ஊர் காற்று சௌக்கியமா என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. இல்லை, காற்று மட்டும் சௌக்கியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வீசுகிறோம். இங்கே வாழுகிற ஒவ்வொரு தமிழரும் சுவாசிப்பதற்காக, எல்லா தமிழர்களும் சுவாசிப்பதற்காக வீசுகின்ற எங்களை எல்லா தமிழரும் சுவாசிக்க முடியாமல் பல லட்சம் தமிழன் நல்லாண்டி போய்விட்டானே என்று காற்று வருந்துகிறது. தோழர்களே, தன்னை சுவாசிக்க தமிழன் இல்லாமல் காற்று மட்டும் வாழுகிறது, காற்று மட்டும் புறப்புகிறது, காற்று மட்டும் பனை மரங்களோடு முட்டி முட்டி ஓசையிடுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழ் உணர்வோடு வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழோடு வாழ்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து வாழ்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுத்து வாழ்க. உங்கள் தலைமுறை வரைக்கும் உங்கள் ஊர் உங்களுக்கு காதலாக இருக்கிறது. இங்கு வர வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த தாய் மண்ணுக்கு வர வேண்டும் என்ற துடிப்பு அருந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். மில்லருக்கு என் வாழ்த்துக்கள், தம்பி ரீகனுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குனர் சிவராஜ் வாழ்த்துக்கள், இசையமைப்பாளர் மதீசன் என் வாழ்த்துக்கள், தம்பி பாடலாசிரியர் அஸ்மின் வாழ்த்துக்கள். ரீகன் சொன்னபோது ஒன்றுக்காக நீங்கள் கைதட்டினீர்கள். இப்போது நான் பாஸ்கரன் கந்தையாவின் மகனாக அறியப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இந்த ரீகன் தான் பாஸ்கரன் கந்தையாவின் தந்தை என்று இந்த உலகம் சொல்லுமாறு நான் வாழப் போகிறேன், சாதிக்க போகிறேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார் அந்த தம்பி. அந்த சபதம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் நான் வாழ்த்துகிறேன். இப்படித்தான் வேண்டும் இளைஞர்கள், இப்படித்தான் வேண்டும் துடிப்பு, இப்படித்தான் எடுக்க வேண்டும் அறைகூவல். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒன்றும் சுலபமானதில்லை. இந்த வாழ்க்கை இன்பத்தோடு பிறந்ததில்லை. துன்பத்துக்கு மத்தியில் இன்பம் தேடுவதுதான் மனித வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு தேன்கூடு போன்றது. அந்த தேன்கூட்டில் தேனெடுப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல தோழர்களே. அந்த சுலபத்தை அவ்வளவு எளிதில் அடைந்து விட முடியாது. போராடித்தான் நீங்கள் பெற வேண்டும். மில்லர் என்ற கதை நீங்கள் எதை கருதி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தலைப்பை மட்டும் எடுத்துக்கொண்ட கதை. ஒரு மாவீரனின் பெயரை
ஒரு மாவீரனின் தியாகத்தை, ஒரு மாவீரனின் உணர்ச்சியை, அவனுடைய போராட்ட குணத்தை, போர்க்குணத்தை மட்டும் தலைப்பாக கொண்டு ஒரு கால்பந்தாட்ட வீரனின் கதையாக இந்த கதை உருவாகி கொண்டிருக்கிறது. ரீகர், உனக்கு சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ கற்றுக்கொள்ள வேண்டியது 2. ஒன்று, நடிப்பு. நடிப்பு என்பது இப்போது நடிப்பு என்று இல்லை. நடிப்பு என்பது நடித்தல் என்ற கட்டத்தை கடந்து இருத்தல் என்ற கட்டத்திற்கு மாறி இருக்கிறது. நடிகராக நீ நடிக்காதே, நடித்து தொலையாதே. நீ நடிப்பது தெரியக்கூடாது. உன்னுடைய எக்ஸ்பிரஷன் should be in control. ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் உன் வெளிப்பாடுகள். நீ நடிப்பதாக நான் உணரக்கூடாது. நடிப்பதற்கு உன் கன்னத்து சதை துடிக்கிற துடிப்பு எனக்கு வேண்டாம். உன் கைவிரல்கள் பாடிக்கிற சங்கீதம் எனக்கு வேண்டாம். உன் உடல் மொழி எனக்கு தேவையில்லை. நீ நடி, ஆனால் நடிப்பதை நான் உணராத மாதிரி நடி. நடிப்பு என்பதை நீ கயிறு கட்டி இழுக்காமல், நடிப்பு என்பது உன் சுவாசம் போல இயல்பாக இருக்கட்டும். சுவாசிப்பதற்கு நீ முயற்சி செய்யவில்லை, அது அனிச்சை செயல். சுவாசம் எப்படி அனிச்சை செயலாகிறதோ அப்படியே நடிப்பு என்பதும் அனிச்சை செயலாக இருக்க வேண்டும் என்று நவீன உலகம் எதிர்பார்க்கிறது. நடிகர் தலைவர் சிவாஜி பேசிட்டு இருந்தார். நான் நடிக்க விரும்புகிறேன், சாகும் வரைக்கும் நடிக்க விரும்புகிறேன், நான் நடித்துக் கொண்டே சாக விரும்புகிறேன். சொன்னது யாரு? நடிகர் தலைவர் சிவாஜி. பேசி உட்கார்ந்தாரு. நாகேஷ் அடுத்து பேச வந்தாரு. நடிகர் தலைவர் சொன்னாரு, நான் நடித்துக் கொண்டே சாக விரும்புகிறேன். அத சிவாஜி மட்டும்தான் சொல்லலாம், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ நடிக்கும் போதுதான் பல பேர் செத்துக்கிட்டு இருக்கானே. நாகேஷ் சொன்னது. ஆதீனம் எப்படி ரசிக்கிறார், ஆதீனத்துக்குள் எவ்வளவு கலை உணர்ச்சி இருக்கிறது என்பதை கண்டறிந்து விட்டேன். காவி சட்டைக்குள் கலை கொஞ்சிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் இருந்து கண்டுகொண்டேன். வாழ கரையை கடக்க முடியாது, கரையை கடக்க முடியாது. அதாவது காவி சட்டையை கடந்திருக்கலாம் இளங்கோவடிகள், ஆனால் காவியம் எழுதியவர் தானே. காவியம் எழுக்க, அதாவது எல்லாவற்றையும் துறந்து விட்ட இளங்கோவடிகள் கூட தன்னுடைய காவிய காவலை தமிழை துறக்க முடியவில்லையே. ஆசையை துறந்த இளங்கோவடிகள் தமிழை துறக்க முடியவில்லை. காவி கட்டிய இளங்கோவடிகள் காவியத்தை துறக்க முடியவில்லை. அப்படித்தான் காவி கட்டிய பெரியவர் கலையை துறக்க முடியாமல் கொண்டாடுகிறார், கூத்தாடுகிறார், மகிழ்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். ரீகர் நடித்தலை இருத்தல் என்று கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் தமிழுக்கு இன்னொரு நல்ல கலையும் கிடைத்தார் என்று அகில உலக தமிழ் உலகம் உன்னை கொண்டாடும்படி நீ விளக்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். நண்பர்களே, ஒன்று சொன்னேன், நடித்தல் என்பது நடித்தல் அல்ல, இருத்தல். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும் தம்பி, மிக முக்கியமாக அவமானத்தை தாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இழிவுகளை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்விக்கு தோள்களை தயாரிக்க வேண்டும். தோல்விக்கு தோள்களை தயாரிக்கிறவனும், அவமானத்தை தாங்குவதற்கு நெஞ்சை அகலப்படுத்திக் கொள்கிறவனும், ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்வதற்கு இருதயத்தை பெரிதுபடுத்திக் கொள்கிறவனும் இந்த துறையில் மட்டுமல்ல, எந்த துறையிலும் வெற்றி பெறுவான். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? 1940களில் ஒரு திரைப்படம், ஒரு நடிகர் நடித்துக் கொண்டிருக்கிறார். இயக்குனர் எலிசார் டங்கன் என்ற அமெரிக்கர். அந்த அமெரிக்கரின் கார் நகர்கிறது. ஒரு நடிகர், அந்த படத்தில் நடித்த நடிகர் அந்த காருக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார். கார் இன்னும் வேகம் எடுக்கவில்லை, மெல்ல போய் கொண்டிருக்கிறது. ஓடுகிறார். என்ன மேன்,
ஓடிவா. அவர் கேட்குற உங்களுக்கு என்ன வேணும் சார்? மன்னிக்கணும், எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப் இந்த படத்துல நடிக்கிறது நான் தான் என்று என் வீட்டார் தெரிந்து கொள்ளட்டும். முதல்ல ஒரு நடிகன், ஒரு கலைஞன் அங்கீகாரம் தேடுவது தன் தாய்க்கு, தந்தைக்கு, மனைவிக்கு, தன்னுடைய சகோதரிக்கு, சகோதரனுக்கு. நான் தான் இந்த படத்துல என் தம்பி நடித்திருக்கிறார், என் மகன் நடித்திருக்கிறார், என் மைத்துனர் நடித்திருக்கிறார் என்று குடும்பத்தார் அங்கீகரிக்க வேண்டும். அதற்குத்தான் ஓர் இளைஞன் துடிக்கிறான், தன் அங்கீகாரம். அந்த நடிகர் கேட்கிறார், எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப், வீட்டார் என்னை மதிக்க வேண்டும். அதுக்கு எல்லிசார் டங்கன் சொல்றார், க்ளோஸ்அப்பா உனக்கா? உன் பல்லு தத்து பல் பிரதர், உன் பல்லு எத்து பல்லா இருக்கு, உன் பல்லு வெளியே நீட்டிட்டு இருக்கு. உனக்கு க்ளோஸ்அப் போட்டா நாட்டுல சிரிச்சுடுவாங்க. எனக்கு டைரக்ஷன் தெரியலன்னு தயாரிப்பாளர் என்னை துரத்திடுவார். உனக்கு க்ளோஸ்அப் போட முடியாது, போ. க்ளோஸ்அப் போட முடியாது என்று சொன்னவர் எல்லிசா டங்கன். எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப் போடு என்று கேட்டவர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். நம்புவீர்களா? எந்த முகத்துக்காக தமிழ்நாடு காத்திருந்ததோ, எந்த முகத்துக்காக தமிழ்நாட்டையே மக்கள் எழுதி வைத்தார்களோ, எந்த முகத்துக்காக பாமரன் 10 மணி நேரம் காத்திருந்தானோ, எந்த முகத்துக்காக வீட்டு கதவுகள் காத்திருந்தனவோ, எந்த முகத்துக்காக சுவரொட்டிகள் கிழிக்கப்படாமல் இருந்தனவோ, அந்த முகத்துக்கு சொந்தக்காரருக்கு கிடைத்த முதல் வெகுமானம் அவமானம். அது ஒரு முகத்துக்கு க்ளோஸ்அப் போட முடியாது பிரதர், போட்டா என்னையே தயாரிப்பாளர் தூக்கிடுவான், உன் பல்லு மேல எத்திட்டு இருக்கு, வேண்டாம். இப்படி சொல்லப்பட்டவர் எம்ஜி ராமச்சந்திரன். ஒரு படம் 7000 அடி முடிந்திருக்கிறது. 7000 அடி முடிந்தவுடன் அந்த படத்தை போட்டு பார்க்கிறார்கள். தயாரிப்பாளர் படம் பார்க்கிறார், எடிட்டர் படம் பார்க்கிறார், இயக்குனர் படம் பார்க்கிறார். இத்தனை பேரும் படம் பார்த்துவிட்டு இந்த படத்தை எடுத்ததோடு நிறுத்திக் கொள்வோம், வேண்டாம் என்கிறார்கள். என்ன சொல்றீங்க? இந்த கதாநாயகன் சரியில்லை. என்னாச்சு? அவன் வாயை திறந்தா மீன் வாயை திறக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு அளவா வாய் திறக்க தெரியல. ரீகன், நீங்க இந்த செய்தியை குறித்துக் கொள்ள வேண்டும் தம்பி. அவனுக்கு அளவாக வாய் திறக்க தெரியவில்லை என்பதே ஒரு குற்றம். எந்த சொல்லுக்கு எவ்வளவு வாய் திறக்க வேண்டும் என்பதே நடிப்பின் அளவு, நடிப்பின் அழகு, யூனிட். நடிப்பின் அழகு என்பது எந்த சொல்லுக்கு எவ்வளவு வாய் திறக்க வேண்டும் என்பது. இவன் எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே மாதிரி வாய் திறக்கிறான். இவன் பேசும்போது மீன் வாய் திறப்பது மாதிரி இருக்கிறது. எனவே இவனை தூக்கிவிட்டு KR ராமசாமியை போட்டு இன்னொரு படம் எடுத்து விடலாம், இதை அப்படியே தூக்கி வையுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு அப்படி சொல்லப்பட்டவருக்கு இந்த தகவல் போனதும் அவர் ஸ்டுடியோவில் இருந்து வேப்ப மரத்தடியில் அழுதார். அந்த நடிகர், புதுமுக நடிகர். அவர் சொன்னார் பின்னாடி, அந்த வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம், அந்த ஸ்டுடியோவில் வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம் தண்ணீரால் அல்ல, நான் வடித்த கண்ணீரால் என்று சொன்னார். அப்படி எல்லா சொற்களுக்கும் மீனை போல அகலமாக வாய் திறக்கிறார், வேண்டாம் இந்த நடிகர் என்று புறந்தள்ளப்பட்டு பேசப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி. பராசக்தி படத்தில் நிராகரிக்கப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், வேண்டாம் என்று விரட்டப்பட்டவர், கோர்ட்டு சீரில் எல்லாம் நல்லா இல்லை என்று கருதப்பட்டவர் யாரு? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எம்ஜிஆருக்கே அந்த கதி என்றால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே இந்த கதி என்றால்,
நான் எம்மாத்திரம் என்று நினைத்துக் கொள்கிறவன் நல்ல கலைஞனாக இருப்பான், எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவனாக இருப்பான். ஒரு படம் இயக்குனர் ஸ்ரீதர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். படத்திற்கு கதாநாயகனை முடிவு செய்து விட்டார். கதாநாயகிக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான படங்கள் வருகின்றன. உதவி இயக்குனர்கள் ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த பெண்ணின் படம் நன்றாக இருக்கிறது, இந்த படத்திற்கு இவர்தான் கதாநாயகி என்று இயக்குனருக்கு பரிந்துரைக்கிறார்கள். அப்படி பரிந்துரைக்கப்பட்ட போது இயக்குனர் இந்த படத்தை பார்க்கிறார். பரவாயில்லை, வர சொல்லுங்கள் என்கிறார். பிற்பகலில் அந்த பெண் அலுவலகத்துக்கு வருகிறார். சித்ராலயா அலுவலகத்துக்கு வருகிறார். படத்தையும் பார்க்கிறார், பெண்ணின் முகத்தையும் பார்க்கிறார். இன்னொரு போட்டோஷூட் பண்ணுகிறார்கள். எடுத்து ஒப்பிட்டு பார்த்துவிட்டு அந்த பெண்ணிடம் ஸ்ரீதர் சொல்லுகிறார், பெண்ணே, இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு நீ பொருந்தி வர மாட்டாய். உன் முகம் குதிரை மூஞ்சி மாதிரி நின்று இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் வட்ட முகம் வேண்டும். அதனால் உன் குதிரை மூஞ்சி மாதிரி நின்றிருக்கிற முகம் இன்னும் சில ஆண்டுகளில் சரியாகலாம், அதற்கு பிறகு நீ வா என்று ஒரு பெண்ணை அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட பெண்ணின் பெயர் ஹேமமாலினி. படம் வெண்ணிற ஆடை. ஹேமமாலினிக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பெயர் ஜெயலலிதா. இது நடந்த கதை. சினிமா என்பது ஒரு அலங்காரங்களின் அணிவகுப்பு அல்ல. சினிமா என்பது ஒரு உல்லாசத்தின் ஊர்வலம் அல்ல. சினிமா என்பது வர்ணங்களின் கோலாகலம் அல்ல. சினிமா என்பது வானவில்லின் வாழிப்பு அல்ல. சினிமா என்பது அவமானங்களின் தொகுப்பு. சினிமா என்பது ஏமாற்றங்களின் கூட்டு. சினிமா என்பது அதிருப்திகளின் கூட்டம். இதுதான் சினிமா. இந்த சினிமாவில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் தந்தை தயாரிப்பாளர் என்பதை தம்பி நீ மறந்து விட வேண்டும். அப்படி மறந்தால்தான் இந்த உலகத்தில் புதிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் என்று உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மில்லர் படத்தில் நீங்கள் 3 பேரும் மும்மூர்த்திகளாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இசையமைப்பாளருக்கு ஒரு வார்த்தை, தம்பி, நீங்கள் எந்த இசையமைத்தாலும் எந்த பாட்டு அமைத்தாலும் மிக்சிங்கில் நீங்கள் உட்கார வேண்டும், இசை கலவையில் நீங்கள் உட்கார வேண்டும். இசை கலவையில் இசையமைப்பாளர் உட்கார்ந்தால்தான் சொல் கேட்கிறதா வாத்தியம் கேட்கிறதா என்பதை நீங்கள் கண்டறிய முடியும். தயவு செய்து என்னுடைய என் பேச்சுக்கு உண்மையான விமர்சகர் ஒரு குழந்தை என்பதை நான் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை தான் என் பேச்சை உண்மையாக ரசிக்கிறது, விமர்சிக்கிறது. தயவு செய்து அந்த விமர்சனத்தை வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாயை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செல்போனை அணைக்க முடிந்த அம்மா உன்னால், இதயத்தை திறந்து வைக்க முடிந்த அம்மா உன்னால், ஒரு குழந்தையின் வாயை அடக்க முடியவில்லை என்றார். அதுதான் பிள்ளையினுடைய பெருமை, அதுதான் அன்னையினுடைய திறமையின்மை. ஓர் அன்னை தன் பிள்ளைக்குத்தான் பெருமை சேர்ப்பாள். பிள்ளை அழுவதை விடவா வைரமுத்துவின் பேச்சு என்று அந்த அம்மையார் கேட்பதுதான் நாகரிகம். அந்த அம்மையார் அப்படி நடந்து கொள்வதுதான் தாய்மை. வைரமுத்துவை விட தாய்மை ஒன்றும் சின்னதல்ல, தாய்மை விட வைரமுத்து பெரியவரும் அல்ல. தாய்மை வாழ்க. ஏன் வாழ்க என்று சொன்னேன் தெரியுமா? தாய்மை தனிமைப்படுத்தி விட்டது என்பதற்காக. நண்பர்களே, இந்த மூவரும் சேர்ந்து மொழி கேட்கிறதா என்று பார்க்க வேண்டும். மொழி கேட்க வேண்டும். இங்கு வந்திருக்கிற தமிழர்கள் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. 2.5 மணி நேரம் ஒரு சினிமா ஓடுது. அதை உங்களால் பொறுமையாக பார்க்க முடியவில்லை.
2 மணி நேரம் ஒரு தமிழ் பேச்சாளர் பேசுகிறார். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இசை இருக்கிறது, நடனம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, காதல் இருக்கிறது, வர்ண ஜாலங்கள் இருக்கின்றன, பின்னணி இசை இருக்கிறது, செக்ஸ் இருக்கிறது, காதல் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் 2.25 மணி நேரம் பொறுமையாய் கேட்க முடியாத தமிழன் ஒரு நல்ல பேச்சாளர் மேடையில் பேசினால் 2 மணி நேரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்? எல்லா கலைகளையும் விட தமிழ் பெரியது என்று தமிழருக்கு தெரிகிறது. தமிழ் என்று சொன்னவுடன் விசிலடிக்கிற கூட்டம் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறது என்பது எனக்கு பெரிய. யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு கைதட்டாமல் எந்த மண்ணில் கைதட்டுவார்? நீங்கள் வாழ்க. அதனால்தான் சொல்கிறேன், இசையமைப்பாளர்களே, தயவு செய்து வாத்தியங்களை கொஞ்சம் 40 விழுக்காடு வாத்தியத்தை வைத்துக் கொண்டு 60 விழுக்காடு தமிழுக்கு ஏற்றுங்கள். தமிழ் கேட்க வேண்டும் என்று தமிழன் துடிக்கிறார். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோர மயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே எழுதி 65 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் சொல்கிறேன், நீங்கள் ரசிக்கிறீர்கள். காரணம், கண்ணதாசன் தமிழ். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. தமிழ் கேட்கிறது. தமிழ் நான் தமிழ் கற்றுக்கொண்டது திரைப்பட பாடல்களில், திரைப்பட வசனங்களில். கலைஞரும் கலைஞர் எழுதுகிற பராசக்தியும் கலைஞர் எழுதிய மனோகராவும் கண்ணதாசன் எழுதிய பாடல்களும் வைரமுத்துவின் கண்களை திறந்து விட்டன, காதுகளுக்கு விருந்து தந்தன என்பதை எந்த மன்றத்திலும் சொல்வதற்கு எனக்கு தயக்கமில்லை. பூக்கள் எப்போது மலரும் என்று என் தமிழ் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. பல்கலைக்கழக பாடத்தில் அது இல்லை, ஆனால் பாடலில் இருந்தது. பாடத்தில் இல்லாத விவரம் பாடலில் இருந்தது. எந்தெந்த பூ எவ்வப்போது மலரும், தாமரை பூ எப்போது மலரும், மல்லிகை பூ எப்போது மலரும், முல்லைப்பூ எப்போது மலரும் என்ற செய்தியை எனக்கு சொன்னது ஒரு திரைப்பட பாட்டு. காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் முல்லைப்பூ, இவள் என்றும் மணக்கும் அல்லிப்பூ என்று எழுதிய பாடலின் வழியாக காலையில் சூரியனால் மலர்வது தாமரை, இரவில் நிலவால் மலர்வது அல்லி, மாலை கருக்களில் மலர்வது மல்லிகை என்று சொல்லிக் கொடுத்தது. தாழப்பூ எப்போது மலரும்? இதை சொன்னது 1958 வெளிவந்த நாடோடி மன்னரில் சுரதா எழுதிய பாட்டு. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ற பாட்டினில் சுடர் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு உள்ளமே மலர்ந்தேனே. அப்போ மின்னல் அடிக்கிற வெளிச்சத்தில், மின்னல் அடிக்கிற ஒளியில் தாழை மொட்டு வெடித்து வளர்கிறது, தாழை மனம் வீசப்படுகிறது என்று சொன்னது திரைப்பட பாட்டு. விஞ்ஞானம் சொல்லாததை இலக்கியம் சொன்னது, பாடம் சொல்லாததை பாடல் சொன்னது. எனவே பாட்டு எழுத வருகிற இளைய தம்பிகள், உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை, தயவு செய்து இலக்கியத்தை கற்றுக்கொண்டு வந்து பாட்டு எழுதுங்கள். தமிழ் இலக்கியத்தை ஊன்றி படித்து விட்டு வந்து பாட்டு எழுதுங்கள். விஞ்ஞானத்தை பாட்டுக்குள் புகுத்துங்கள். இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். ஐஸ்வர்யா ராய்க்கு இந்த பாட்டை நான் வச்சேன். ஏன் தெரியுமா? நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள், தமிழ் பேராசிரியர் சொன்னால் கேட்க மாட்டார்கள், ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சொன்னால் கேட்க மாட்டார்கள். ஐஸ்வர்யா ராய் சொன்னால் இளைஞன் கேட்பார். சாவு என்பது
இருதயத்தின் சாவு அல்ல. இருதயம் நின்று போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். லப்டப் நின்று விட்டது என்றால் செத்து விட்டான் என்று பொருள் இல்லை. இன்னும் இருதயத்தில் கொஞ்சம் உயிர் இருக்கிறது என்று பொருள். இருதயத்தை நீங்கள் பிசைந்து கொடுத்தால், விஞ்ஞானப்படி ஆங்கிலத்தில் சொல்வதானால் ஒரு மசாஜ் செய்தால் இருதயம் மீண்டும் துடிக்க தொடங்கிவிடும், உயிர் தொடர்ந்து விடும். எது உண்மையான மரணம் தெரியுமா? மூளையின் மரணம் தான் உண்மையான மரணம். மூளை செத்து விட்டால் ஆள் செத்து விட்டான் என்று பொருள். இருதயம் செத்து விட்டால் கொஞ்சம் துடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொருள். இதை நான் விஞ்ஞான பாடத்தில் சொன்னால் சிலருக்கு சேரும். ஒரு பேராசிரியர் சொன்னால் கவனித்தான் சேரும். ஒரு அரசியல்வாதி சொல்வாரா? சொல்ல மாட்டார். ஒரு ஆன்மீகவாதி சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவர்களுக்கு இம்மையை பற்றி கவலை இல்லை, மறுமையை பற்றித்தான் கவலை. அதனால் இம்மையை பற்றி சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு குறைவு. சொல்லக்கூடாது என்பதல்ல, வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே ஒரு விஞ்ஞான கருத்தை ஒரு பாடலாசிரியன் உலகறிந்த ஒரு கலைஞர் மூலமாக உள்ளே செலுத்தி செல்வதன் வாயிலாக இந்த கடைசி தமிழர், யாழ்ப்பாணத்து தமிழர், இனிமேல் நாளை உங்கள் தந்தையாருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் வைரமுத்து பாட்டை பயன்படுத்தி பார்க்கலாமா என்று துடிப்பார், முயல்வார். அப்பா கொஞ்சம் பொருள், உன் இதயத்தை நான் பிசைத்து விடுகிறேன் என்று பிசைத்து விடுவார், துடிக்க வைத்து விடுவார். அப்பா எழுந்து விடுவார். அப்பா மீது உண்மையான பாசம் இருந்தால் தான் உண்மையான பிசைவார். இல்லை என்றால் பிசைகிறேன் என்று அவன் வேறு ஏதாவது செய்து விடுவார். துடித்த இதயத்தை நிறுத்துவதும் மகன்தான், நின்ற இதயத்தை மீட்டுவதும் மகன்தான். எனவே அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படி ஒரு ஆபத்தான வேளையில் வைரமுத்து நினைவுக்கு வந்து இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அன்பே, என்னை நீ நீங்கினால் மறுகணம் என் உயிர் தாங்காத சொல்லியிருக்காரே. முயற்சி பண்ணி பார்ப்போம். உங்கள் தாய்க்கோ, தந்தைக்கோ, சகோதரனுக்கோ, மாமனுக்கோ, மைத்துனனுக்கோ இதை நீங்கள் கையாண்டு உயிரை மீட்டால் என்னுடைய திரைப்பட பாட்டு வரி தமிழன் உயிரை மீட்டு கொடுத்திருக்கிறது என்று நான் பெருமைப்படுவேன். அந்த பெருமை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். திரைப்பட பாட்டு இதையெல்லாம் செய்கிறது, திரைக்கலை இதையெல்லாம் செய்கிறது. எல்லாம் சொல்லிக் கொடுத்தது திரை. எனக்கு இதிகாசம் தெரியாது. மகாபாரதத்தை நான் கற்றுக்கொண்டது திரையில். எனக்கு ராமாயணம் தெரியாது. ராமாயணத்தை நான் கற்றுக்கொண்டது திரையில். முதலில் அருவியை பார்த்தது சினிமாவில், மலைப்பாம்பை பார்த்தது சினிமாவில், முதலில் உலக அதிசயத்தை பார்த்தது சினிமாவில், முதலில் ராஜ மகுடங்களை பார்த்தது சினிமாவில், முதலில் அழகை பார்த்தது சினிமாவில். இப்படியெல்லாம் சினிமா எங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இலக்கியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, இதிகாசம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காதலை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வரிசையில் மில்லர் தமிழ் இனத்துக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கதை சுருக்கத்தில் 4 வரியில் சொன்னார். எனக்கு ஒரு நல்ல கதை என்பது 4 வரிக்கு மேல போகக்கூடாது. கதை சொல்கிறேன் என்று என்னிடம் சொல்ல வருகிறவர்களை பார்த்து கேட்பேன். ரொம்ப துன்பமான காரியம் கதை கேட்பது. நான் சொன்னேன், ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பணமா வாங்குறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு இயக்குனர், ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பணமா வாங்குறீங்கன்னு கேட்டார். தம்பி, பாட்டு எழுதுறதுக்கு கால் பணம் தான், நீ சொல்ற கதையை பொறுமையா கேட்கறதுக்கு முக்கா பணம். ஒரு 4 வரிகளில் பாட்டு வேண்டும். நெஞ்சில் ஒரு ஆலயம். என்ன கதை? எவ்வளவு நேரம் சொல்லுவீங்க? கணவனுக்கு புற்றுநோய். ஒரு டாக்டரிடம் அழைத்து போகிறாள் மனைவி. அந்த டாக்டர் யார் என்றால்
அந்த மனைவியின் பழைய காதலன் காப்பாற்றினானா இல்லையா? இதுதான் நெஞ்சில் ஒரு ஆணை. இதுக்கு மேல எதுக்கு? மகாபாரதம் என்ன கதை, ராமாயணம் என்ன கதை? மகாபாரதம் சுருக்கமா சொல்லு. அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கக்கூடாது என்பது மகாபாரதம். ராமாயணம் அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரண கதை ராமாயணம். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கணன் மாதிரி இருக்கணும் அண்ணன் தம்பிகள். விட்டு கொடுத்து திருதராஷ்டிரன், தர்மன், பீமன் இப்படி இருக்கக்கூடாது. மகாபாரதம் இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் ராமாயணம், எப்படி இருக்கக்கூடாது மகாபாரதம். போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவுதான் கதை. இந்த கதைக்கு நீங்கள் பாட்டு எழுதுகிற போது என்னென்ன நிகழ்கிறது என்பதா முக்கியம். நாங்க பாட்டு எழுத உட்கார்கிற போது தோழர்களே, பாட்டை கடைசியாக ஆரம்பிப்போம், பேசிக் கொண்டிருப்போம். எங்கள் மூளை சுட வேண்டும், இருதயம் இதம் பெற வேண்டும். எங்கள் நகைச்சுவையால் எங்கள் இருதயம் விரிவடைய வேண்டும். உலக அனுபவங்களை பேச வேண்டும், கொஞ்சம் பம்பு பேச வேண்டும், கொஞ்சம் கோள் சொல்ல வேண்டும், கொஞ்சம் புறம் பேச வேண்டும். இதையெல்லாம் செய்து முடித்து விட்டு உட்காருங்க. முத்து படத்துக்கு பாட்டு எழுத போயிருந்தோம் கொச்சின். கொச்சின்ல கடலுக்குள்ள ஒரு தாஜ் ஹோட்டல் இருக்கு. சுத்தி கடல், கடலுக்கு மத்தியில் தாஜ் ஹோட்டல். அங்கு ரஜினிக்கு ஒரு ரூம், ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஒரு ரூம். 4 பேர் உட்கார்ந்து அவர் இரவெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். காலையில தான் அவர் வருவார் வெளியே. இரவு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு நாள் ரஜினி கேட்டார், இந்த படத்துல என்னென்ன உலகத்தின் தத்துவங்களை பற்றி பேசுறோம், அரசியல் கொஞ்சம் பேசுவோம், ஆன்மீகம் கொஞ்சம் பேசுவோம், இலக்கியம் கொஞ்சம் பேசுவோம், சினிமா கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் புறம் பேசுவோம். கொஞ்சம் நான் அதிகமா புறம் பேச பிடிக்காது, சிரித்துக் கொள்வேன். நான் கேட்டு வாங்கிக் கொள்வேனே தவிர என்னிடமிருந்து யாரும் கேட்க முடியாது. நான் கேட்டு வாங்கிக் கொண்டதை சேமித்துக் கொள்வேன். நான் புறம் சொல்வதில்லை. புறம் சொல்வது என்பது ஒரு பலவீனம். உன்னிடத்தில் எது இல்லையோ அதுதான் புறம். உன்னிடத்தில் எது இல்லாமல் போய்விட்டதோ அதுதான் புறமாக வெளிவருகிறது. அடுத்தவனின் ஒழுக்கமின்மையை பற்றி பேசினால் அது உன்னிடத்தில் இல்லை என்ற பொருள். அடுத்தவனின் பலவீனத்தை பற்றி பேசினால் உன்னிடம் அந்த பலவீனம் இருக்கிறது என்று பொருள். அடுத்தவன் வீட்டு விஷயங்களை பற்றி பேசினால் உன் வீட்டு விஷயம் சரியில்லை என்று பொருள். புறம் பேசுவது என்பது உனது இல்லாமை, உனது இயலாமை பேசுவதில்லை. பிடிக்கிற போது தத்துவத்தை பற்றி பேச்சு வந்தது. அப்போது நான் சொன்னேன், அலெக்சாண்டர் கதை தெரியுமா சார் உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரஜினியிடம் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், கேட்பதில் நல்ல ஆர்வமுடையவர். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கு நன்றாக பேசக்கூடியவனை பிடிக்காது, நன்றாக கேட்கக்கூடியவரைத்தான் உங்களுக்கு பிடிக்கும். மனைவி உங்களுக்கு எது வரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? நீங்க சொல்றத பேசாம கேட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான். கணவனை எது வரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? மனைவி சொல்றத அப்புறம் 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 கேட்டுக்கிட்டு வரைக்கும் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதும் ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதும் எதற்காக என்றால், காலம் போல கடைசியில் கேட்பதற்கு ஆள் வேண்டும் என்பதால். ஆள் போயிடுவோம், எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, நண்பர்கள் பிரிந்து போய்விடுவார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. காலம் என்ன செய்ய தெரியுமா? நல்ல லிசனர் வேணும் எனக்கு, அதுக்குத்தான் நீ. நல்ல லிசனர் வேணும் உனக்கு, அதுக்குத்தான் நான். இப்ப லிசனர் வேண்டும் என்று இருக்கிற போது காலம் 2 பேரையும் செவிடாக்கிவிடும். இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம். நல்ல லிசனர். எனக்கு ரஜினி ஏன் பிடிக்கும்னா, எது சொன்னாலும் சொல்லுங்க, அந்த ஆர்வம், அந்த துடிப்பு தூண்டி விடுதல். காதலிக்கு கூட நீங்கள் தொடுகிற போது அவள் உணர்ச்சியை தூண்டவில்லை என்றால் காதல் செத்து போகும். ரியாக்ஷன். காதலுக்கு ஒரே ஒருவர் மட்டும் தலையாட்டுகிறார். அனுபவத்தை அவர் தலையாட்டலில் இருந்து நான் பார்க்கிறேன். அவருக்கு
தலையில் முடி வைத்திருப்பவர். ஆமா சார், அப்படித்தான். எங்க ஆளுக்கு அது இல்லவே இல்லை. அப்ப சொன்ன அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் வென்றவர். 32 வயதில் இறந்து போன மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் வந்தவன். அவன் ஒரு குறிப்புக்கு கிடைக்கிறது. நாளை சூரியன் உதிக்கிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள் தோழர்களே, யூ கேன் ஸ்மெல் யுவர் ஓன் டெத். உன் மரணத்தை நீயே உணர முடியும். எங்க ஊர்ல சில கிழவன் கிழவிகள் அப்படி இருந்த பார்த்திருக்கேன். மூக்கம்மாவுக்கு சொல்லிவிடு, மூத்த மகளுக்கு நாளைக்கு காலையில 8 மணிக்குள்ள வர சொல்லு. பணம் இருப்பான், வர சொல்லு. நாளைக்கு 8 மணிக்கு மேல இருக்க மாட்டேன். ஒச்சா இருப்பான், வர சொல்லு. 8 மணிக்கு மேல இருக்க மாட்டேன். 7:55 உயிர் போயிடும். எப்படித்தான் இன்ட்யூஷன். உலகத்துல கடவுள் என்பது இன்ட்யூஷன் நினைக்கிறேன். இன்ட்யூஷன் தான் கடவுள், கடவுள் தான் இன்ட்யூஷன். அந்த உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வு சொல்லும். அலெக்சாண்டர் தெரிகிறது, நாளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று. படைத்தலைவனை அழைக்கிறான். அழைத்து விட்டு சொல்லுகிறான், படைத்தலைவனே, நாளை காலை சூரிய உதயத்தில் என் உடல் என் உயிர் இரண்டும் தனித்தனியே பிரிந்து விடும். என்னை சொந்த மண்ணுக்கு கொண்டு செல். இது எப்படி சொல்றீங்க? அதற்காக உன்னை இழைக்கவில்லை. என் உடலை சொந்த மண்ணுக்கு கொண்டு செல்லும் போது என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்கட்டும். ஏனப்படி? ஏனப்படி மன்னா? வேறொன்றும் இல்லை. இந்த உலகம் முழுவதையும் வென்று முடித்து விட்டு இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். அதுக்குத்தான் என் கைகளை வெளியே வையும். இதை கேட்டுட்டு ரஜினி ஆறு சொல்றது எப்படி பிரமாதம். இத நாளைக்கு என்னுடைய அறிமுக பாட்டில் இதை சேர்த்த முடியுமா? ஒரு கலைஞன் ஒரு நல்ல விஷயம் வந்த உடனே அந்த கலைஞனுக்கு ஆசையை பார்த்தீங்களா? இது நல்ல விஷயமா இருக்கு, இது என் பாட்டுக்குள்ள சேர்த்துட முடியுமா? பாட்டுக்குள்ள அலெக்சாண்டர்லாம் கொண்டு வருவது irrelevant இருக்கும் சார். உங்க படம் அலெக்சாண்டர் பற்றிய படம் அல்ல. அலெக்சாண்டர் இப்படி சொன்னான்னு சொல்ல முடியாது. ஆனால் அலெக்சாண்டர் சொன்ன தத்துவத்தின் சாரத்தை நான் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கிறேன். அந்த சாரத்தை மட்டும் கொடுக்கிறேன். அதுதான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது என்பது அந்த இரவில் நாங்கள் பேசிய பேச்சுக்களில் விழுந்த எச்சம். அந்த எச்சம் பாடலுக்கு கிடைத்த உச்சம். அப்படி விழுந்தது. எனவே தோழர்களே, இசையோடு மட்டும் நிற்காதீர்கள், பேசுங்கள், ஆர்வத்தோடு பேசுங்கள், வாய்விட்டு சிரியுங்கள், சந்தோஷப்படுங்கள், ஒருவரை ஒருவர் கேலி செய்யுங்கள். அந்த கேலிக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கட்டும். தன்னை மறந்த நிலை, தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு இந்த நிலையை கடந்து இன்னொரு நிலை அடைந்து அதிலிருந்து சிந்திக்கிற போதுதான் நல்ல பாட்டு வரும். பாட்டு எழுதும் போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த பாட்டை எழுதியவன் வைரமுத்து அல்ல. இதுதான் நல்ல பாட்டு. எழுதுகிறவன் வைரமுத்து என்று நினைத்துக் கொண்டு எழுதினால் அது வைரமுத்து பாட்டு இல்லை. எழுதியவன் வைரமுத்து அல்ல என்று நான் சொல்வதெல்லாம் இயற்கையின் பாட்டு. அது தமிழின் பாட்டு. சின்ன சின்ன ஆசை தமிழின் பாட்டு. பொன்மாலை பொழுது தமிழின் பாட்டு. உயிரே உயிரே தமிழின் பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் உங்களை மறந்து விட வேண்டும். இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர் 3 பேருக்கும் இப்படித்தான் நல்ல மனநிலை தோன்ற வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுகிறேன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. உங்களை பார்த்தால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதிகம் பேசினால் பசிதாங்க மாட்டார்கள் எங்கள் தமிழர்கள்
என்றும் எனக்கு காதலுக்குள் ஒரு செய்தி சொல்கிறது. பசி வந்த போதே இவ்வளவு கைதட்டுகிறீர்களே, சாப்பிட்டு முடித்தால் எவ்வளவு கைதட்டுவீர்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நண்பர்களே, மிக்க நன்றி. மில்லருக்கு என் வாழ்த்துக்கள். பாஸ்கரன் தந்தையா அவர்களே, நீங்கள் ரொம்ப தெளிவான ஆளு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுகிறவர். அதில் ஆற்றுல போட்டாலுமே கூட ஏன் அளந்து போடுவீங்கன்னா, ஆற்றில் நீர் ஓடும் போது போட மாட்டீர்கள். ஆற்று தண்ணீர் வற்றி போய் வண்டல் மண் சேர்ந்தால்தான் ஆற்றில் விதைப்பீர்கள். எனக்கு தெரியும், ஆற்றுல போட்டா ஆறு அடிச்சுட்டு போயிடும். ஆறு வத்தி போச்சு, வண்டல் மண் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஒரு 3 மூட்டை நெல்ல விதை அப்படின்னு விதைக்கக்கூடிய ஆளு. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் குடும்பம் வாழ்க. ஈழத்து தமிழ் மக்களே, நான் 2ஆம் முறையாக நான் யாழ்ப்பாணம் வருகிறேன். யாழ்ப்பாணம் வருகிறேன் என்று சொன்னவுடன் என் நாடி நரம்புகள் மெல்ல சிலிர்க்க தொடங்கும். என் மனசுக்குள் ஒரு பரவசமும் கண்ணீரும் பரவும். என் விரல்கள் மென்மையாக நடுங்கும். என் பாதங்கள் மெல்ல பரவசப்படும். இந்த மண்ணில் இறங்குகிற போதும், இந்த காற்றை சுவாசிக்கிற போதும் இது வரலாற்று மண் என்று தெரியும். உண்மையை சொல்லுகிறேன். தோண்டுகிறார்கள், தோண்டுகிறார்கள். எங்கள் ஊரில் கீழடியை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. எங்கள் ஊரில் ஆதிச்சநல்லூரை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணம் மண்ணை தோண்டினால் ஒட்டுமொத்த தமிழனின் வீரமே கண்டெடுக்கப்படும். தமிழனின் தியாகம் கண்டெடுக்கப்படும். அதற்கு இந்த மண்ணே சாட்சி. வாழ்க தமிழர்கள், வெறுக ஈழம், வாழ்க கலை என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி.